சூரியன் சுட்டெரிக்கும் கோடை காலம் வந்துவிட்டது. கோடைக்கால வெப்பத்தினால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவதிப்படுகின்றனர். உடல் உஷ்ணம், உடலில் நீர்ச்சத்து இல்லாமை, வயிற்று கோளாறு என பல உடல் உபாதைகள் ஏற்படும். எனவே கோடை காலத்தில் உணவுகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். உடல் சூட்டை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து உடலுக்கு தரும் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். முதலில் தண்ணீர். தண்ணீர் குடிக்கும் பழக்கம் இன்று பலருக்கும் இருப்பதில்லை. ஆனால் கோடை காலத்தில் கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 3 முதல் 4 வரை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். கோடை காலத்தில் குறைந்தது 5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீரேற்றத்தை இது தக்க வைக்கிறது. உடலில் நீர்ச்சத்து குறைவதால் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். இரண்டாவதாக நாம் பார்க்க போவது இளநீர். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனையால் அவதிப்படுவோரும் இளநீர் அருந்த வேண்டும். உடல் சூட்டை தணிப்பதில் முதலிடம் இளநீருக்குத்தான். மூன்றாவதாக நாம் பார்க்க போவது எலுமிச்சை சாறு. இது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பானம். உடல் உஷ்ணத்தை குறைக்க எலுமிச்சை சாறில் சிறிது உப்பு கலந்து அருந்த வேண்டும். தாகத்தையும் குறைக்கும் என்பதால் தினமும் அருந்தலாம். நான்காவதாக நாம் பார்க்க போவது மோர். இதுவும் எளிமையாக கிடைக்கும் ஒரு பானம். கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த பானத்தை தினமும் 1 டம்ளர் அருந்தலாம். இது உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. ஐந்தாவது நாம் பார்க்க போவது பழங்கள். தர்பூசணி, கிர்னி போன்ற நீர் சத்து நிறைந்த பழங்களை சாப்பிடலாம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் இதனை சாப்பிடலாம். பழங்களை அப்படியே சாப்பிட பிடிக்காதவர்கள் பழச்சாறுகளாக அருந்தலாம். ஆறாவதாக நாம் பார்க்க போவது காய்கறிகள். நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சுரைக்காய், சௌசோ, பூசணிக்காய், பரங்கிக்காய், கோஸ், கேரட், பீன்ஸ், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சாப்பிடலாம். கோடை காலத்தில் எடுக்க வேண்டிய உணவுகளை பின்பற்றுவோம். ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி.